பேரன்பு கொண்ட 17B டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் கேன் ஐ ஹெல்ப் யூ உறுப்பினர்களே, நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களை இந்த ஆண்டு இறுதியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டில் பல்வேறு நிகழ்வுகளை தங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டாலும் கூட என்னுடைய தனிப்பட்ட காரணத்தினால் உங்களை உடனுக்குடன் அணுகுவதில் சிரமம் ஏற்பட்டது. இப்போதும் கூட நம்முடைய தமிழக அரசினுடைய நிர்வாகத்தினுடைய பல்வேறு துறைகளில், குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த துறையை சீரமைக்கவே முடியாத அளவிற்கு நகராட்சி நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய துணை இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் இயக்குநரை தவறான வழியிலே வழிநடத்தி சென்று விட்டார்கள் என்பதனையும், அந்த இயக்குநர்கள் அனுப்பியுள்ள பல்வேறு தவறான அறிக்கைகளை தலைமை செயலகத்தில் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆணை பிறப்பிப்பதன் காரணமாக நீதிமன்றத்திலே பல்வேறு தண்டனைகள், கண்டனங்கள், கண்டெம்ப்ட் ப்ரொசீடிங்ஸ் ஏற்படுத்தப்பட்டு இயக்குனரே நேரில் வந்து ஆஜராகக்கூடிய மிகவும் துர்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்பதனை உறுப்பினர்கள் அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இருந்தாலும் கூட என்னுடைய இறுதியான இந்த 2025 ஆண்டிற்கான நடைமுறை சிக்கல்களில் மிகவும் பிரதானமான ஒரு வழக்கினை உங்கள் முன் வைக்கின்றேன். 2017 ஆண்டில் நகராட்சி நிர்வாக இயக்குனர் அவர்கள் 111 சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டார்கள். இது நேரடி நியமனத்திற்கான அறிவிக்கை. அவ்வாறு எடுக்கப்பட்ட நேரடி நியமனத்திற்கான அறிவிக்கையின் பிறகு அனைத்து விதிகளின்படியிலான நடைமுறைகளையும் பின்பற்றி அவர்கள் அந்த 111 பேருக்கான பட்டியலை இறுதி செய்துவிட்டார்கள். இதனை கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் அவர்களும் டிவிஷன் பெஞ்சிலே சொல்லிவிட்டார்கள். டிவிஷன் பெஞ்சிலே மதிப்புமிகு ஆர் மகாதேவன் அவர்கள் இருந்தபோது, அவர்கள் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள் நீதியரசராக. அவர்கள் சொன்னபோது, நீங்கள் இந்த 111 போஸ்டுக்கு உடனடியாக ஆணை பிறப்பித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதே இவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட எதிர்மறை ஆணையில், கவுண்டர் அஃபிடவிட்டில், பல்வேறு மாநகராட்சிகளில் சிக்கன்குனியா, மலேரியா போன்ற பல்வேறு நோய் பரவும் அபாயம் உள்ள காரணத்தினால் இந்த போஸ்டை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கவுண்டர் போட்டார்கள். ஆனால் தனி நீதிபதி அவர்கள் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்று போட்டுவிட்டு 6 மாத காலம் ஆன பிறகு தற்போது நகராட்சி நிர்வாகத்துறையில் இருக்கின்ற செயலர் அவர்கள் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருந்தபோது விதிகளுக்கு முற்றிலும் முரண்பாடாக ஒரு தனியார் நடத்தும் கல்லூரியின் சர்டிஃபிகேட்
இதற்கு இணையானது என்று ஒரு ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் ஆர்டர் இஷ்யூ பண்ணினார்கள். எப்போது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியாக இருக்கும்போது அந்த ஆணை நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய சர்வீஸ் ரூல்ஸில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளுக்கு முற்றிலும் முரண்பாடானது என்கின்ற காரணத்தினால் நீதிமன்றம் ஒரு உயர்மட்ட குழுவை ஸ்பெஷல் கமிட்டி கான்ஸ்டியூஷன் பண்ணி அதனை விசாரிக்க சொன்னார்கள். அந்த உச்சக்கட்ட கமிட்டியானது இல்லை, இந்த தனியார் நடத்தும் அந்த கல்லூரியின் சர்டிஃபிகேட் காந்தி கிராமம் வழங்கக்கூடிய சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு நிகரானது அல்ல என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த தனியார் கல்லூரி என்ன செய்தது என்றால், ஒரு துணை இயக்குனருடைய கைப்பாவையாக கைப்பற்றி டெப்டி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் என்பவர் அந்த கமிட்டியிலே டிஸ்அக்ரிமெண்ட் கொடுத்தார். அதாவது மாறுபட்ட கருத்தை பதிவு செய்தார். அதன் அடிப்படையில் மீண்டும் நீதிமன்றத்துக்கு வந்தபொழுது, ஐயா, நீதிமன்ற கமிட்டியில் இறுதி செய்யப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் தனியார் நடத்தும் கல்லூரியின் சப்ஜெக்ட்ஸ் எதுவும் காந்தி கிராமம் கொடுக்கும் சான்றுக்கு இணையானது அல்ல என்று சொன்ன பிறகு அந்த டெப்டி டைரக்டரை கையில் வைத்துக்கொண்டு இவர்கள் விளையாடினார்கள். உடனே நீதியரசர் அவர்கள் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டினுடைய செயலாளர் அவர்களை ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்ய சொன்னார்கள். அப்போது இருந்த திருமதி பியூலா அவர்கள், தற்போது அவர்கள் காலமாகிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன், அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த அஃபிடவிட்டில் இல்லை, டெப்டி டைரக்டர் சொல்வது சரியல்ல, கமிட்டி சொல்வது தான் சரி, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 2017 விதிமுறைகளின்படி திண்டுக்கல் காந்தி கிராமம் அந்த இன்ஸ்டிடியூட் நடத்துகின்ற சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் மட்டுமே விதிகளின்படி செல்லத்தக்கது ஆகும். எனவே கமிட்டி சொன்னது சரி என்று சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஹையர் செகண்டரி செக்ரட்டரியாக இருந்து அளித்த அந்த ஈக்குவலன்ஸ் கமிட்டியை வைத்து, அந்த அரசு ஆணை 45 வைத்து நீதியரசர் அவர்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை வழங்கி அந்த தனியார் நடத்தும் கல்லூரியில் சான்று பெற்றவர்களையும் சேர்த்து நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதன் மீதுதான் என்னிடம் ரிட் அப்பீல் வந்தது. நான் ரிட் அப்பீல் 26/41/2022 வைத்த வாதங்களில் மிக முக்கியமானது, விதிகளின்படி தமிழ்நாடு பப்ளிக் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் விதிகளில் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டுமே நீங்கள் நியமனம் செய்ய முடியும். அப்படி செய்தால் இந்த 111 பேருக்கும் 2017 நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் கொடுக்கப்பட வேண்டும். ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி டாக்டர் கார்த்திகேயன் கொடுத்த ஈக்குவலன்ஸ் கமிட்டி ஆணையின் பிரகாரம் கூட தமிழ்நாடு நகராட்சி நிர்வாக பப்ளிக் ஹெல்த் ரெகுலேஷன்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ண பிறகுதான் அந்த தனியாருடைய கல்லூரி செல்லுபடியாகும். எனவே அதை ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் கொடுக்க முடியாது என்று வாதிடப்பட்டது. பல்வேறு இடர்பாடுகளுக்கு பல்வேறு பெஞ்ச், டிவிஷன் பெஞ்ச் 1, 2, 3, 4 என்று மாறி இறுதியாக நீதியரசர் MS ரமேஷ்
மற்றும் சக்திவேல் ஐயா அவர்களுடைய இறுதி தீர்ப்புக்கு வந்தது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் 8/12/2025 அன்று, மன்னிக்க வேண்டும், 18/12/2025 அன்று டிவிஷன் பெஞ்ச் 111 சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 2017 நோட்டிஃபிகேஷனில் சொல்லப்பட்ட அந்த தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்க வேண்டும் என்று டிஎம்ஏ கொடுத்த அந்த கவுண்டர் அஃபிடவிட்டின் அடிப்படையில் அன்று தேர்வு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்ட பட்டியலில் உள்ளவர்களை மட்டுமே நீங்கள் நிரப்ப வேண்டும் என்று ஆணை பிறப்பித்துள்ளார்கள். இது மிகவும் மகிழ்ச்சிகரத்தக்கமான விஷயம். ஏனென்றால் ஒவ்வொரு பதவிக்கும் பல லட்சம் ரூபாய் என்று நிர்ணயம் செய்து வசூல் செய்யும் இந்த நிலையில் நீதியரசர்களுடைய ஆணை இந்த 111 குடும்பங்களுக்கு மிகப்பெரிய விளக்கை ஏற்றி வாழ்வாதாரத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த ஆணை பிறப்பித்த நீதியரசர் MS ரமேஷ் அவர்கள் 19/12/2025 அன்று ஓய்வு பெற்றுவிட்டார்கள். இருப்பினும் தமிழ்நாடு நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள், அலுவலர்கள், அதிகாரிகள் ஆகியோர் சார்பாக இந்த இரு நீதியரசர் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு ஆணை, இந்த நீதிமன்ற தீர்ப்பு உங்களுக்கு வெப்சைட்டில் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது என்பதையும் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நம் உறுப்பினர்களும் புதிய 2026ஆம் ஆண்டு புதிய புத்தாண்டினை மிகச் சிறப்பாக வரவேற்றி வாழ்க்கையில் எந்தவிதமான கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக, நேர்மையாக, சிறப்பாக பணிபுரிய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.